வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாக். இன்றைக்கி என்னுடைய ஹோம்லி குக்கிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மஷ்ரூம் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மஷ்ரூம் வாங்கிச்சு அது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு பேனில் நெய் விட்டுருக்கேன், கூடவே கொஞ்சம் எண்ணெயும் விட்டு இது எண்ணெய் சூடாகட்டும். இதில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம், அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். வெங்காயம் சாஃப்டாக வரணும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல குட்டியாக சாப் பண்ணின பூண்டு சேர்த்துக்கிறேன், கார்லிக். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் ரா ஸ்மெல் போட்டோம். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இதில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம், அதை இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஸ்லைசஸாக, கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். ஏன்னா பிரெட் டோஸ்ட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நான் இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங் டைம் கூட இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். இதை வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாயை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிக்சட் ஹெர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். ஓரிகானோ மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது தனியாக இல்லாதனால மிக்சட் ஹெர்ப்ஸாக தான் இருந்தது, அதை சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஒன்றா கலக்கும் போது நல்லாயிருக்கும். அது அப்படியே இந்த சூட்லேயே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடும்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது அப்படியே பண்ணுறோம். ஒயிட் சாஸ் தனியாக பண்ணி மைதாவில் பண்ணி செய்வோம் பாஸ்தாக்கு. இது அதே மாதிரி தான் ஒயிட் சாஸ் பண்ணுற மாதிரி. நான் அந்த மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமும் கொஞ்சம் ராவாக தான் இருக்குது, அதையும் குக் பண்ணணும். மில்க் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா அது கலரை கொஞ்சம் திக்காகும், ஏன்னா மைதா சேர்த்துருக்கிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மஷ்ரூமை குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அது குக் ஆகிறதுக்கு. மூடி போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆற இன்னும் திக்காக இருக்கும். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேலே ஸ்ப்ரெட்டிங் ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் ஸ்ப்ரெட்டு. இப்போ பிரெட் ஸ்லைசஸை கொஞ்சம் லைட்டாக பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும். இது ஒன்று ஓப்பன் டோஸ்ட்டாக பண்ணுறேன், இன்னொன்று சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கிறேன்.
இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் தடவிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சு அதுக்கு மேலே அந்த மஷ்ரூம் ஸ்ப்ரெட்டை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சீஸ் ஸ்லைஸ் வச்சாச்சு. இப்போ இதை தவாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே மஷ்ரூமை வச்சிடலாம். இது மஷ்ரூம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து பெப்பரை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, நான் வந்து ஏற்கனவே பெப்பர் போட்டுக்கனால பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணல, கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டேன். இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் டோஸ்ட். அடுத்து வந்து ஒன்று சாண்ட்விச் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன் நான். மஷ்ரூம் ஒயிட் சாஸ் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நல்ல ரெசிபியோட. பை, see you, டேக் கேர்.